இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ஜானுவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லன்னு கண் முழிச்சுட்டாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ஜானு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கௌதம், இலக்கியா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா என்னுடைய ஹார்ட் அட்டாக்கு காரணமா இருக்கிற இந்த கார்த்திகா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு வீட்ல வந்துட்டு பணத்தாசை புடிச்சு இந்த பைரவியும், அஞ்சலியும் வந்துட்டு துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுயரூபத்த ஒட்டுமொத்தமா நீங்க அடுக்கிட்டு, திரும்ப அவங்கள எல்லாரையுமே வந்துட்டு அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்புனா மட்டும் தான் நான் வந்துட்டு நிம்மதியாகுவேன். ஏன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாம நாம் வந்துட்டு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால பாதிக்கப்பட்டவங்க நாம தான். ஆனா அவங்க அந்த ஒரு உண்மைய வந்துட்டு புரிஞ்சுக்காம இப்ப வரைக்கும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு என்னென்ன சொல்லிட்டு இருக்கானோ அதன்படி தான் வந்துட்டு இந்த கார்த்திக் செஞ்சுட்டு இருக்கான். கொஞ்சம் கூட வந்துட்டு மனப்பக்குவன்றது இந்த கார்த்திக் இல்ல. நடு தெருவுல வந்துட்டு என்ன அப்படி காயப்படுத்தணும். ஏன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு நீ அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு மொத்த சொத்து மதிப்பை ஏமாத்தி தான் வாழ்ந்துட்டு இருந்த. உண்மையிலேயே வந்துட்டு உனக்கு வாழ தெரியல. அவங்க கூட நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என் மனசை காயப்படுத்தினான். அந்த ஒரு காரணத்தினால தான் கௌதம் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கண் கலங்கின நிலைமையில் நம்ம ஜானகி அம்மா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு பயங்கர கோபம். இந்த கார்த்திகை வந்துட்டு இவ்வளோ நாளாக சின்ன பையன் போனால் போதுன்னு நான் விட்டுட்டு இருந்தேன் மன்னிச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு அவனை வந்துட்டு விட்டு வைக்கிறதா இல்லை. கண்டிப்பாக அவன் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராட் வேலைக்கு வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியான முடிவு கட்ட போகிறேன் ஜானு, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக வந்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா நம்ம இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா அந்த கம்பெனி வந்துட்டு யாரோட பேருக்கு மாறப்போகுதுன்னு நினச்சாலே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மை நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் தெரியல. அந்த ஒரு கம்பெனியை வர வைக்க ஃபஸ்ட்டு நிலைமையில் எவ்வளவோ வந்துட்டு நம்ம கௌதம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இப்போ வீண் போக போகுதுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நீ கார்த்திகிட்ட எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணி கார்த்திகை மயக்க அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு அஞ்சலி உன்னோட பேருக்கு மாற்றிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்சலியோட பேருக்கு மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதை வந்துட்டு எஸ்எஸ்கே தாங்க ஆள போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் ரொம்பவே முட்டாள்தனமாக இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ உண்மைதாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதம் காலில் விழுந்து அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு திரும்ப ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜானகியோட சுயரூபத்தை வந்துட்டு இதுக்கு மேலே தாங்க அவங்க பார்க்க போகிறாங்க. போனால் போது கௌதம் கூட வந்துட்டு நான் ஒரு நல்ல அம்மாவாக இருந்துக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் வந்துட்டு அதில் வந்துட்டு எதுவுமே ஒரு பாவ பிரச்சனையை பார்க்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இது வரைக்கும் பட்டதே போதும், இதுக்கு மேலே வந்துட்டு நான் பட தயாராக இல்லைன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு உயிருக்கு அபசகுடம் நடந்துடுச்சு, இவங்களை எல்லாருமே வந்துட்டு உயிரோடு நம்ம கௌதம் இலக்கியவும் புதைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜானுக்கு வந்துட்டு உண்மையிலே சரியான கல் மனசு தாங்க. ஏன்னா இப்படி ஒரு நிலைமையில் வந்துட்டு மனசை வந்துட்டு ரொம்பவே கல்லாக்கிக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவாக தாங்க நம்ம ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிற உண்மை நடக்க போகுது. ஏன்னா ஒரு வகையில் பார்த்தீங்களானவா நம்ம கௌதம்க்கு வந்துட்டு மனசே கிடையாது. எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு வீடு வாடகைக்கு வந்து கிடச்சிட்டா போதும், நம்ம யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அபசகுடம் நடந்து நம்ம கௌதமையும் நம்ம இலக்கியாவும் இப்படி காயப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்துட்டு உயிருக்கு ஏதாச்சும் அபசகுடம் ஆகிடுமோன்னு ரொம்பவே கண்ணீர் துளியோட நம்ம இலக்கியாவும் கௌதமும் பதட்டப்பட்டங்க. ஆனால் இந்த ஒரு டாக்டர் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே எதுவும் ஆகாது, ஆனால் முதல் ஹார்ட் அட்டாக் தான், அவங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு மனசார ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்திருக்கு, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து என்னென்னு பார்த்துக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திகோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அடக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்